ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னா பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ். நீங்கள் ஒன் பீஸ் பார்த்துருக்கீங்கன்னா இந்த கேம் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த கேம் ஒரு ஒன் பீஸ் பேஸ்ட் கேம் தான். இதையும் நம்ம பைரட்ஸாகவும் இருக்கலாம், மெரைன்ஸாகவும் இருக்கலாம். பைரட்ஸாக இருந்தால் நம்ம வந்து இது அட்டாக் பண்ணி லெவலப் பண்ணி பவுண்டீஸ் வந்து நம்ம எடுக்கலாம். அதுவே நீங்கள் மெரைனாக இருந்தீங்கன்னா நீங்கள் பைரட்டை பிடிச்சிங்கன்னா இல்லைனா சாவடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பவுண்டி காசு கிடைக்கும். ஆனால் நீங்கள் மோஸ்ட்லி பைரட்ஸ் யூஸ் பண்ணுறது தான் ரைட் ஆப்ஷன். ஏன் கேட்குறீங்கன்னா அதில் ஈஸியாக நீங்கள் டெவலப் பண்ணலாம், குவெஸ்ட்டும் ஈஸியாக இருக்கும். ஆனால் மெரைன்னா லைட்டாக நிறைய ரிவார்ட்ஸ் தருவாங்க, ஆனால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நம்ம பைரட் தான் சூஸ் பண்ண போகிறோம். அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்பான் ஆகிற இடம் என்னதுன்னா பைரட் ஸ்டார்டர். நம்ம லெவல் 1 இருக்கும்போது இந்த இடத்துல தான் ஸ்பான் ஆகும். இங்கே வந்து குவெஸ்ட் கிவர் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட போயிட்டு நம்ம குவெஸ்ட்டை எடுத்துகிட்டு பேண்டிட்ஸை போட்டு அடிக்கணும். அதான் இங்கே 5 பேண்டிட் அடித்தோன்னா நம்மளுக்கு $350, 300 எக்ஸ்பி வச்சு நம்ம டெவலப் பண்ணலாம். நீங்கள் கேம்ஸ் விளையாடுவீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி வாங்க, பேண்டிட்ஸ்லாம் வந்து இவங்க தான் பேண்டிட்ஸு. ஃபஸ்ட்டு இல்லை நம்மகிட்ட ஃப்ரூட் இல்லை, ஆனால் ஃப்ரூட்டுக்கு பதிலாக காம்பேட் இருக்குது. ஆனால் நம்ம காம்பேட் வச்சு சண்டை போடலாம். எஸ் காய்ஸ், ஒரு பேண்டிட் அடிச்சிட்டோம். வாங்க அடிக்கலாம் போட்டு. அதேமாதிரி இந்த கேமில் வந்து நீங்கள் ஃப்ரூட் சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரூட் எடுத்தோடனே கிடைக்கலனா நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டியது வெப்பன்ஸும் இதில் இருக்கும். கட்டானா இல்லை ஸ்வாட் யூஸ் பண்ணுங்கள், அது கரெக்டாக இருக்கும். அது நான் காட்டுறேன், வாங்கி உங்கள்கிட்ட பாருங்கள் வீடியோவை கண்டு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு போனஸ் நல்ல டிப் தரேன் லெவலப் ஈஸியாக பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி லெவல் 2க்கு வந்துட்டோம் கைஸ். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லாஸ்ட்டு பேண்டிட் அடிக்கிறோம். இதை முடிச்சோடனே நமக்கு ரிவார்டு எக்ஸ்பியும் கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம லெவல் 2 வந்துட்டோம். இப்போ லெவல் 3க்கும் வந்துட்டோம். லெவல் 4 லெவல் 5க்கு வந்துட்டோம் கைஸ். இப்போ ஸ்டாட்ஸ்னு இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் வந்து ஸ்டாட்ஸ் எதில் போடணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதை வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணி போடுங்க. நீங்கள் வந்து ஸ்வாட் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஸ்வாடில் போடுங்க, பிளாக் ஷூட் யூஸ் பண்ண போகிறீங்களா பிளாக் ஷூட்டில் போடுங்க. இப்போதைக்கு வந்து நான் மீலிலையும் டிஃபென்ஸ்லேயும் தான் இதை போட போகிறேன். 2 3 4 5 6 டிவைட் பண்ணி போட்டுக்கலாம். மீலினா என்னன்னா தப்பாக போட்டேன். மீலினா என்னன்னா வந்து உங்களோட கீழே பார்த்தீங்கன்னா எனர்ஜின்னு இருக்குது. நீங்கள் ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி டேஷ் பண்ணுறது தான் மீலி. அதோட பார் ஏறத்துக்கு தான் மீலியை நம்ம ஸ்டாட்ஸ் போடுறோம். ஹெல்த்து டிஃபென்ஸ் தான் வந்து நம்ம காம்பேட் பவரும் ஏறும், ஹெல்த்தோ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம ஈஸியாக அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நம்மகிட்ட எவ்வளோ மணி இருக்குன்னா $652 இருக்குது. நீங்கள் லெவல் 15 போகிற வரைக்கும் இந்த ஐலாண்டில் இந்த கொஸ்டின் நீங்கள் முடிச்சு தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ஒரு ஐலாண்ட் வர ஜங்கிள்னால் அங்கே போனோம். சரி வாங்க, இந்த வீடியோவை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெவல் 7க்கு வந்துட்டோம். இப்போ நம்மகிட்ட $1192 இருக்குது. நம்ம ஸ்வாடோட ரேட் எவ்வளோன்னு போய் பார்க்கலாம். நீங்கள் ஸ்வாட் வந்து இங்கே வாங்கலாம். இங்கே நீங்கள் ஹோம் பாயிண்ட் செக் பண்ணிட்டீங்கன்னா எப்படின்னா இந்த மாதிரி டெலிபோர்ட் பட்டன் இருக்கும். டெலிபோர்ட் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் எதோ ஹோம் பாயிண்ட்டை செக் பண்ணுறீங்களோ அங்கே தான் வந்து இறங்குவீங்க. இப்போ நீங்கள் ஜங்கிள் போவீங்களா, இப்போ ஜங்கிளில் போய்ட்டு ஹோம் பாயிண்ட் அங்கே போட்டிங்கன்னா நீங்கள் அங்கே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டிலேயே ஒரு மாதிரி மெயினான இல்லைன்னா ஜங்கிள். ஏன்னா நீங்கள் அங்கே வந்து ஃப்ரூட்டை வந்து ஸ்பின் பண்ணலாம். 50 லெவல் போயிட்டிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பிளாக்ஸ் ஃப்ரூட் வாங்கலாம். பாருங்கள், ராக்கெட் ஸ்டாக்கில் இருக்குது, ஸ்பின் ஃப்ரூட்டு, பிளேட் ஃப்ரூட்டு, அவுட் ஆஃப் ஸ்டாக்கு, ஸ்ப்ரிங் ஃப்ரூட்டு, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இந்த கேம்லேயே பிகினர்ஸ்க்கு கிரைண்டிங் பண்ணுறது, அதாவது டெவலப் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஃப்ரூட்டு, லைட் ஃப்ரூட்டு, இல்லைனா ஃபயர் ஃப்ளேம் ஃப்ரூட் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃப்ளேம் ஃப்ரூட்டோட அட்டாக்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும். அதேமாதிரி லைட் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் அது வந்து ஒரு எலிமெண்டல் ஃப்ரூட்னால் நீங்கள் என்பிசி ஒரு 5 லெவல்னால் நீங்கள் 10 லெவலில் இருக்கீங்கன்னா அந்த டேமேஜ்லாம் உங்களுக்கு வந்து ஒன்றுமே ஆகாது அந்த என்பிசி அடிக்கிறது. அதேமாதிரி ஐஸ் ஃப்ரூட் எடுக்குன்னா அதுவும் ஒரு எலிமெண்டல் ஃப்ரூட் தான். அதேமாதிரி நீங்கள் ஐஸ் ஃப்ரூட்டை வச்சுட்டு வந்து வாட்டர் மேலே நடந்து போகலாம் ஒரு இதுக்கு. இன்னொன்று என்னன்னா, நீங்கள் பிளாக் ஃப்ரூட் சாப்பிட்டு தண்ணியில் இறங்குனீங்கன்னா நீங்கள் வந்து செத்துருவீங்க.
அதே மாதிரி உங்கள்கிட்ட பிளாக் சூட் இல்லைனா நீங்கள் ஈஸியாக ஸ்விம் பண்ணி போகலாம். ஆனால் நீங்கள் பிளாக் சூட் யூஸராக இருந்தால் நீங்கள் போட்டில் தான் போய் ஆகணும். வாங்க இப்போ நம்ம ஸ்வாட் எவ்வளோன்னு பார்க்கலாம். கட்டானா மோஸ்ட்லி கட்டானா வாங்குங்க, அதுதான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. $1000 தான் நம்மகிட்ட இருக்குது, வாங்கிடலாம். இப்போ காய்ஸ் நம்ம கட்டானா வாங்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ லெவல் 15 போகிற வரைக்கும், இப்போ நம்ம லெவலில் 7 தான் இருக்கும். லெவல் 15 போகிற வரைக்கும் இந்த கொஸ்டின் நம்ம முடிச்சு தான் ஆகணும். நான் எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வேணும்னா கூட ஜங்கிள் போகலாம், ஆனால் இதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லெவல் ரெக்குயர்மெண்ட்ஸ் கேட்கும் ஜங்கிளில். நான் சொல்கிற ட்ரிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக டெவலப் பண்ணலாம். அதேமாதிரி இந்த வீடியோட பார்ட் 2 வேணுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட என்ன மோட்டிவேட் பண்ணுறதுக்கு லைக்கும் போடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த பேண்டிட் உங்கள் வீட்டில் வந்து நிற்கும். உங்கள் வீட்டில் வந்து உங்களை அடிச்சிட்டோம் இந்த பேண்டிட்டை. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இங்கே ஒரு அட்டாக் இருக்குது, குவைட் ட்ரெஸ்ட். இதை கொடுத்து பார்ப்போம். வா சரி, 1 ஷாட்டில் முடிச்சிடலாம் கைஸ். இந்த காம்பேட்டையும் ஸ்வாடையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை இந்த மாதிரி நீங்கள் அட்டாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஸ்வாடை போட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் ஸ்வாட் வச்சு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்வாடுக்கு மாஸ்ட்ரின்னு வரும். இப்போ உங்களுக்கு 1 மாஸ்ட்ரி இருந்தால் குவைட் ட்ரெஸ் யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி 20 மாஸ்ட்ரி இருந்தால் ஆஷ்லாஷ்னு ஒரு அட்டாக் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு பிகினராக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கட்டானா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி காம்பேட்லேயும் நீங்கள் 20 மாஸ்டர் எடுத்திங்கன்னா கிரவுண்ட் ஸ்மாஷ்னு ஒரு அட்டாக் வரும். இப்போ நம்ம லெவல் 9க்கு வந்துட்டோம். இந்த கேமில் நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த ஐலாண்ட்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் ஸ்பான் ஆகும். எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒரு ஃப்ரூட் ஸ்பான் ஆகும். உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா இந்த ஐலாண்டில் நீங்கள் தேடி பாருங்கள், ஃப்ரூட் கிடைக்கலாம். நீங்கள் போகிற ஐலாண்டில் தேடி பாருங்கள், ஏன்னா உங்களுக்கு லக் இருந்தால் ஃப்ரூட் ஈஸியாக அப்படியே கிடைக்கலாம். நான் ஒரு வாட்டி தேடி பார்க்க போகிறேன் இந்த ஐலாண்டை. இங்கே இந்த ஃப்ரூட்டாக இருக்கிற மாதிரி தெரில, நம்ம இந்த சைடு போவோம். இதேமாதிரி நீங்கள் ட்ரெஷர்லேருந்து காசை கலெக்ட் பண்ணலாம். ஒரு ஐலாண்டில் இருக்கும் இந்த மாதிரி ட்ரெஷர்ஸ். இங்கேயும் இல்லை கைஸ். இந்த கேம் போக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்ட் 2 வேணால் மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கேம்லேயே 3 சி இருக்குது. நம்ம இருக்கிறது ஃபஸ்ட்டு சிலே கிட்டத்தட்ட 9 ஐலாண்ட்ஸ் கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம ஈஸியாக ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணுவோம் ஃபாஸ்ட்டாக. இந்த வீடியோ நான் கட் பண்ணி போகிறேன், டெவலப் ஆகிட்டதுக்கப்புறம் காட்டுறேன். guys after 10 minutes of grinding we are here. ஆமாம் guys, நம்ம இப்போ லெவல் 15 வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம போக போகிற ஐலாண்ட் வந்து ஜங்கிள். பாருங்கள் இதில் இருக்கும் 15+9 இந்த ஐலாண்டுக்கு போகலாம். வாங்க நம்ம போய் ஒரு ஷிப் வாங்குவோம். காசு வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஃப்ரீயாக ஒரு டிங்கி வாங்கிடலாம். நம்ம இப்போ ஸ்விம்மிங்கும் பண்ணலாம், ஆனால் ஃபாஸ்ட்டாக போனால் இந்த மாதிரி ஷிப்ஸ் தான் ஈஸியானவே. இந்த காம்பஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழி காட்டும். ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து ரைட்டில் போனால் இது ஜங்கிள் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா தமிழில் நிறைய பேர் பிளாக் ஸ்பூட் கண்டென்ட் போட மாட்டுறாங்க. ஆனால் நான் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறேன், பிகினர்ஸ்க்கு எப்படி ஈஸியாக டெவலப் பண்ணோன்னு. இன்னொன்று என்னன்னா, நீங்கள் வந்து என்பிசி அடிக்கும் போது வந்து ஒரு என்பிசி அடிக்கிறது பதிலாக ஒரு என்பிசியாக ஒரு அடி அடிச்சுட்டு உங்களை எல்லாமே ஃபாலோ பண்ணோம்ல, ஃபாலோ பண்ணும்போது சேர்த்து வச்சு நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிரைண்டிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு எக்ஸ்ட்ரா டிப்பாக உங்களுக்கு நான் தரேன். நம்ம இப்போ ஜங்கிள் கிட்ட வந்துட்டோம் கைஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா. இந்த வீடியோக்கு இந்த முடிக்கிற வரைக்கும் கூட நம்ம இந்த வீடியோ போடலாம், இந்த கேம் முடிக்கிற வரைக்கும் கூட. இதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே, பார்ட் 1. பார்ட் 2 வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. வந்துட்டோம். இந்த ஜங்கிள் எப்படின்னா மங்கி பேஸ் பண்ண மாதிரி தான் குவெஸ்ட்ஸ் வரும் மோஸ்ட்லி நம்மளுக்கு. பாருங்க கைஸ், வந்துட்டோம் இந்த ஜங்கிளுக்கு. இப்போ இந்த ஜங்கிளை டெவலப் பண்ணுற வீடியோவை நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் போடுறேன். அது வரைக்கும் டியூன்டாக இருங்க.
மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி. ஏன்னா நான் வந்து எப்போ வீடியோ போடுவேன்னு தெரியாது, ஆனால் நான் போடுவேன் கைஸ். அதனால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நிறைய வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா இந்த மங்கீஸ் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். ஓகே பாய் கைஸ்.